அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் விடுதி அறைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக இடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் எம்எல்ஏ செந்தில்குமார் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொள்வது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில பசுமை வழி சாலையில இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியோட இல்லம் மற்றும் சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய விடுதி அறையில இந்த சோதனையானது நிகழ்த்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே வந்தனர். குறிப்பாக 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் அறையை பூட்டியதால அவர் வெளியேவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்த நிலையில தற்போது தான் பசுமை வழி சாலையில இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள இவர்கள் சாவியை பெற்று மாற்று சாவியை பெற்று தற்போது திறந்து கொண்டு உள்ளே செல்கின்றனர். குறிப்பாக இந்த சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற விடுதியான அதாவது எம்எல்ஏ செந்தில்குமாரோட விடுதி அறை அங்கு இருப்பதால அங்கே அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் போது சாவி இல்லாததால வெளியே நின்றதால அவர்கள் பூட்டை உடைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டனர். இந்த காரணத்திற்காக தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் அத்துமீறி அந்த விடுதிக்குள் நுழைந்திருப்பதாக 4 அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அத்துமீறி உள்ளே நுழைதல் என்ற பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது அதாவது அந்த செந்தில்குமாரோட உதவியாளர் கொடுத்த மாற்று சாவியை கொடுத்த நிலையில அந்த சாவியை விடுத்து தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே சோதனை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.